சமுதாயத்துல எப்படி தெரியுமா நிலைமை? ஒருத்தர் 5 நேரம் கரெக்டா தொழுவார் பள்ளிவாசல்கள்ல. நீங்க ஒரு சர்வே எடுங்க, முதல் சஃப்ல நின்று கரெக்டா தொழுதுருவார். எங்க போய் போறீங்க? உம்ரா போறேன், போயிட்டு வந்துருவார். ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், ரமதான் மாத நோன்பு அடடா வச்சுட்டேன். ரமதான் மாசத்துல எப்படிப்பா ஒரு இபாதத் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சஃப் கரெக்டா இருக்காருங்க, அந்த இடத்த விட்டு நவர மாட்டேங்கிறாரு மனுஷன். அடேங்கப்பா என்ன இபாதத்து. சரி ஜக்காத் எதுவும் கேட்டா கொடுப்பாராங்க, அது மட்டும் அவரு நெருங்கிறாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு டீ கூட வாங்கி தர மாட்டாரு. அப்படின்னு அவர் இருந்தாருன்னு வைங்க, இவர் உண்மையான ஈமான்தாரி கிடையாது. அவருக்கு அவரை நினைச்சுக்க வேண்டியதான், நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜனா போயாச்சு, உம்ரா போயிட்டு வந்தாச்சு, நம்மள அடிச்சுக்க ஆள் கிடையாது அவர் நினைச்சுக்க வேண்டியதான். ஜக்காத்து வரணும்பா வெளியில, அது உரிமை. ஈமானே அடிபட்டு போயிடும். ஏன் இரையச்சம்னு பேசுறோம்ல? இப்ப நோம்பு எதுக்காக வச்சிருக்கிறோம்? இரையச்சம். முன்னாடி வேற மாதிரி வந்துச்சு பதிலு, பசிய உணரணுங்க அப்படின்ட்டு. இப்ப ஒரு அதெல்லாம் இல்ல. நோம்புனா என்னப்பா, தாக